திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த உலகத்திலே நாம் பார்த்தோமானால் அநேகர் ஆதரவற்ற நிலையிலே கவனிப்பாரற்று இந்த உலகத்திலே அநேகர் காணப்படுவதை நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே நல்லாக வேலை செய்து பணம் சம்பாதித்து தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து தங்களுக்கென்று சேர்த்து வைக்காமல் பிள்ளைகள் என்று சொல்லி அன்பு பாராட்டி எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் இந்த ஆதரவற்ற நிலைமையிலே அநாதையாக கைவிடப்பட்டவர்களாக தனிமையாக பலவிதமான அநாதை இல்லங்களில் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறதான பொழுது மிக வேதனைக்குரிய ஒன்றாய் காணப்படுகிறது. இன்னும் நாம் சொல்ல போனோமானால் தங்களுடைய திருமண வாழ்க்கையிலே வாழ்விலும் தாழ்விலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி எத்தனையோ நபர்கள் அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள், தெய்வ சமூகத்தில் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆனால் செய்த உடன்படிக்கை மீறினவர்களாக துரோகம் செய்தவர்களாக நம்பினவர்களை கைவிட்டு பிள்ளைகளையும் அநாதைகளாக்கிய அநேக காரியங்களை இந்த உலகத்தில் நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்றதான பொழுது, தொல்லைகள் வருகிறதான பொழுது நம் அன்பு பாராட்டினவர்களை நம்மை விட்டு விலகி போகிறதான பொழுது நமது உள்ளமானது வேதனையால் நிரம்புகிறது, பலவிதமான துக்கத்தால் நிரம்புகிறது, கஷ்டமும் கண்ணீருமாக வாழ்க்கையை கடந்து செல்கிறது. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன். அதனால் தான் வசனம் மிகவும் அழகாக சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் ஆதரிக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற தெய்வம். அதனால் அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த உலகத்திலே காணப்படுகிற யார் கைவிடலாம், யாராவது உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், உங்களை நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாக அநாதைகளாக கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவர், கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவருடைய கருத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காரியங்களை அவர் விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்களை ஆதரிக்கிற தெய்வம். நாட்கள் ஆண்டவரே, ஆதரவற்ற நிலைமையிலே எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் நீங்க கண்ணோக்கி பாருங்க. நீர் அவர்களுக்கு இருக்கிறீர் என்கிறதான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு தகப்பன் நீங்க கிருபை செய்வீராக. சகலவிதமான வேதனைகளையும் கஷ்டப்பாடுகளையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் தகப்பன் தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. உடைய கிருபை யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.